நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை ஒரு வசனம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 25 30ஆம் வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்பதே. நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் சிந்திக்கிற இந்த நாளினுடைய சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் தேவையான எல்லா கிருபைகளையும் தந்தருளும். இந்த வார்த்தைகள் எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும். எங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்பவும் எங்களுக்கு உதவி செய்யட்டுமாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உடையக்கரம் கூட இருந்து நடத்திட்டு இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் கடந்த வாரத்துல ஒரு தலைப்பின் கீழாக சிந்திக்க ஆரம்பித்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மெய்யான கிறிஸ்துவனாக வாழுவதற்கான செலவை கணக்கு பார்த்தல் அல்லது ஆகும் செலவை கணக்கு பார்த்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்போடு கூட நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில ஆண்டவர் கிறிஸ்துவனாக ஒருவன் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில இழக்க வேண்டிய பல காரியங்களை குறித்து அங்க ஆண்டவர் சொல்றார். ஒரு மனிதன் இயேசுவிடத்துல வந்து அவன் தன்னுடைய காரியத்தை உணராத இருப்பான் என்று சொன்னால் அவன் சரியான விதத்துல ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை அப்படிங்கிறதான் நம்ம இந்த பகுதியில பார்க்கணும். அநேகர் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள் அந்த நாட்கள்ல. அவர்களை பார்த்து, அதோடு சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவான் என்று சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்துல ஒரு மெய் கிறிஸ்துவன் வாழ போகிற வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்றார். அவன் தொடர்ந்து இந்த உலகத்துல போராட வேண்டிய போராட்டங்களை குறித்து ஆண்டவர் சிலுவையாக சொல்லுகிறார். ஆனா அதை பற்றியெல்லாம் புரிதல் இல்லாதவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று வந்து அவர்கள் கொஞ்ச நாள் அப்படி இருந்து அதற்கு பின்பதாக அந்த வாழ்க்கை நிமித்தமாக வருகிற உபத்திரவங்களை கண்டு அவர்கள் விலகி போய் விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மெய்யாகவே கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பகுதியில ஆண்டவர் அதை தெளிவாக நமக்கு சொல்றார். ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஒரு கோபுரத்தை கட்ட தொடங்கி அவன் அதை அஸ்திவாரெல்லாம் போட்டதுக்கு பின்பாக அது கட்டி முடிக்காம போனா அது மற்ற மனிதர்கள் பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள் அல்லவா? ஆகவே அப்படி அவன் பரியாசத்துக்கு உட்படாதபடிக்கு அவன் அதற்கு முன்பதாக உட்கார்ந்து அந்த செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தோடு கூட ஆண்டவர் இங்க சொல்றார் இல்லைங்களா? அப்ப ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இதற்கு ஆக வேண்டிய செலவு என்ன அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த உலக வாழ்க்கையிலேயே பல விஷயங்கள்ல கணக்கு பார்க்காததுனாலேயே அநேக துன்பங்கள்லையும் கஷ்டங்கள்லையும் போய் சிக்கி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக இதற்கு ஆகும் செலவு என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இது ஒருபுறம் உலகத்துல நம்ம உலக வாழ்க்கையில நாம் செலவிட வேண்டிய காரியத்துல ஒரு காரியத்தை செய்கிற பொழுது கேள்வி கேட்கறது
எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை குறித்த காரியமாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். உண்மையான கிறிஸ்துவனா வாழ்றதுக்கு எது அவசியம், உண்மையாக பரிசுத்தமா வாழ்றதுக்கு நாம் எதை இழக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். அப்படி கேட்டு பார்க்காததுனாலேயே தான் பரலோக பயணத்தை தொடங்கின அநேகர் வழியிலேயே அந்த பயணத்திலிருந்து திரும்பி நரகத்தின் பாதையை நோக்கி நகர்ந்து விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். வரலாற்றிலே நாம் பார்க்கிற பியூரிட்டன்கள்ல ஒருவரான ஜான் பெனியன் இதை அவர் எழுதின மோட்ச பிரயாணங்கிற புத்தகத்துல அருமையாக விளக்கி இருக்கிறார் இல்லைங்களா. அதுல அந்த பாதையின் மேல் ஆசை கொண்டு வந்த மனிதர்களை பார்க்க இல்லைங்களா. பிடிவாதக்காரன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஓடி போயிடுறான். இன்னொருத்தன் இணங்கு நெஞ்சன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றத கேட்டு வரது இல்லைங்களா. இப்ப சொல்றத கேட்டு வந்த அந்த மனிதன் இந்த பரலோகத்தை குறித்து அதுல கிறிஸ்தியான் என்கிற இந்த கதாபாத்திரம் சொல்லுவதையெல்லாம் கேட்கிறான். பரலோகம் எல்லாம் தங்கம் போல இருக்குமா, அங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேட்கறது. என்ன சொல்லுன்னு அப்படி கேட்டுக்கிட்டே வராங்க. வந்தா ஒரு சேத்துல விழுந்துடுறாங்க. விழுந்த உடனேயே அவன் பார்த்துட்டு, ஆரம்பமே இந்த மாதிரி இருக்குதே, நாம எப்படி போறது, பேச்ச கேட்டு வந்தது தப்புன்னு ஏறி அந்த பாதையிலேயே ஓடுறதுக்கு பார்க்கறான். கிறிஸ்தியான் வந்து இந்த பாவத்தின் பாரம் முதுகுல இருந்து அவன் அந்த வழியை நோக்கி பயணப்படுகிற மாதிரி அந்த கதாபாத்திரம் அங்க சொல்லப்படுறத பார்க்க எவ்வளவு அருமையாக பெனியன் அதை விளக்குகிறார். வேத சத்தியங்களா இதைத்தான் அங்க விளக்குறார் இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்ட உடனேயே அதை பத்தின புரிதல் இல்லாமல் கிறிஸ்துவத்துக்குள் வருகிற அநேகர், அதாவது உண்மையான மனம் திரும்புதலோ விசுவாசமோ இல்லை இல்லைங்களா. கிறிஸ்தியானுகிட்டையும் இந்த இணங்கு நெஞ்சங்கிட்டையும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்தியான் மேல் அந்த பாவ பார சுமை இருந்தது, அந்த அழுத்தம் இருந்தது. இயேசுவிடத்துல போகிற பொழுதுதான் அங்க விடுதலை கிடைக்கும், அவர் மாத்திரமே நீ எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்பதையெல்லாம் அறிந்தது. ஆனா இவனுக்கும் அந்த மாதிரி இல்லை. இவன் ஒரு சந்தோஷமான காரியத்தை கேட்கிறான். கிறிஸ்தியான் சொல்லுவதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. என்னது அது, பரலோகம்னா தங்கமா இருக்குமா, சமாதானம் நிறைஞ்சிருக்குமா, அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே வரும். நான் அவன்கிட்ட அந்த பாரம் இல்லை, ஒரு விதமான இந்த உலக பிரகாரமான ஒரு சந்தோஷம் இல்லை. ஒரு எண்ணற்றவர்கள் இயேசுவிடத்துல அன்றாடு வருகிறவர்களை நாம் பார்க்க முடியும். எனக்கு இடுப்பு வலி போவதற்கு வந்தேன், தலைவலி போவதற்கு வந்தேன், குழந்தை இல்லாததற்கு வந்தேன், வேலை இல்லை என்று சொல்லி வந்தேன், கடன் பிரச்சனை தீர்வதற்காக வந்தேன், இப்படி எல்லாம் பல விதங்கள்ல வந்த மனிதர்கள். அப்படி வந்ததுல ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்துல அவங்க அந்த இடத்துக்கு வந்த பொழுதும் சுவிசேஷத்தை கேட்டு மெய்யாக அவர்கள் விசுவாசித்தார்களா அப்படின்னு கேட்டா பல பேர் இல்லை என்றுதான் நம்ம சொல்ல முடியும். பல பேர் தங்களுடைய பாவத்தை ஆழமாக உணர்ந்து அதுல இருந்து மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இல்லை என்றுதான் சொல்ல முடியும் இல்லைங்களா. அப்படி எண்ணற்றவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பார்க்க. அப்போ இப்படி வருகிறவர்கள் எல்லாரும் விசுவாசியா பரிசுத்த கிறிஸ்துவனா வாழ்றதுக்கான இந்த செலவை, இந்த இழக்க வேண்டிய இழப்பை குறித்து சிந்தித்து பார்க்காததுனாலேயே அவர்கள் அப்படி வந்து பின்பதாக ஓடி விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம அடிக்கடி உக்காந்து ஆகும் செலவை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது இல்லைங்களா. நம்முடைய ஆத்மாவினுடைய நிலையை எண்ணி பார்க்கிறது அவசியம். நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறது அவசியம். நாம் கடந்த வாரத்திலேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி நித்திய ஜீவனுக்கு போற கிறிஸ்துவின் வழி இன்பமானதாக இருந்த போதிலும் அது குறுகலானது என்று சொல்லி நான் பார்த்தேன். கிறிஸ்தியானுக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா பயணப்பட்டு போறான், அந்த வான நகரத்தை நோக்கி போக வேண்டும் சொல்லி போயிட்டு இருக்கான். சந்தோஷம் இருந்தது. ஆனால் அவன் எதிர்கொள்ள வேண்டிய பல காரியங்களை அங்க இருந்ததையும் கூட பெனியன் அழகாக இறையியல் சத்தியத்தை நாவல் வடிவில் நமக்கு உலக்கிறத பார்க்க. போகிற பாதையில எத்தனை தொந்தரவுகள் வருகிறது,
மனிதர்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு காட்டுது இல்லைங்களா? அப்போ நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கிரீடத்தை நம்ம அடையிறதுக்கு முன்னாடி சிலுவையை சுமக்க வேண்டும் அப்படிங்கிற போதனையை நாம் தெளிவாக அறிந்திருந்து அதுல நடக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அதை குறித்து தான் நம்ம கடந்த வாரத்துல சிந்திக்க ஆரம்பிச்சோம். மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம பார்த்தோம், சுயநீதியை நாம் இழக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். பாவத்தை நாம் விட்டுவிட வேண்டும், தேவனுடைய பார்வையில பாவம் தொற்ற எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லைங்களா? உலகத்தினுடைய ஆதரவுகளை நாம் இழக்க வேண்டி வரும் என்று சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுல 4 பாயிண்ட நம்ம இதுல பார்த்து கடந்த வாரத்துல முடிச்சோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, ஆகும் செலவை கணக்கு பார்க்க வேண்டியது ஏன் அவசியம், ஏன் அவசியமா இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆகும் செலவை கணக்கு பார்க்க வேண்டியது ஏன் அவசியம். கணக்கு பார்க்கணும்ன்றத நம்ம பார்த்தோம், இழக்கிறத குறிச்சு நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இன்னைக்கு அது ஏன் அவ்வளவு அவசியமா இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் ஆண்டவர் அவ்வளவு தெளிவா சொல்றார், கணக்கு பார்க்காமல் இருப்பானோ அப்படின்னு சொல்றாருங்கிறத நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? கடந்த வாரத்துல சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு இந்த வார செய்திக்குள்ள போனா அது ரொம்ப நன்மையானதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அது என்ன, கடந்த வாரத்துல நாம என்ன பார்த்தோம்? ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னா, ஒரு மனிதன் ஆத்தும ரட்சிப்பை பெறறதுக்கு என்ன விலை கிரயம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம இந்த செய்தியில பார்க்கல. அதை நல்லா தெரிஞ்சு, ஒருவன் ஆத்தும ரட்சிப்பை பெறுவதற்கு என்ன விலை கிரயத்தை செலுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கணும். குழப்பிக் கொள்ள கூடாது. ஏன்னு சொன்னா, ஒரு மனிதனை நரகத்திலிருந்து மீட்பதற்கு, அதாவது நரகத்தின் பாதையில போய்கொண்டிருக்கிற கோபாக்கினின் பிள்ளையா இருக்கிற அந்த மனிதனை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தமே தவிர வேற எதுவுமே விலைக்கிரயமாக கொடுக்க முடியாது. நம்முடைய செயல்களோ, நாம் இந்த உலகத்துல இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கையோ எதுவுமே அதற்கு உதவியாக இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். உதாரணத்துக்கு 99.99% கடவுளை சார்ந்தது என்றும் ஒரே ஒரு புள்ளி நம்மளை சார்ந்தது என்று சொன்னாலும் கூட அது வேத இறையிலுக்கு முற்றிலும் முரணானது என்று சொல்லி பார்க்க. அது 100% தேவனையே சார்ந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த ரத்தம், அவருடைய மரணமே தவிர மனிதனை மீட்பதற்கான விலைக்கரையும் வேறு எதுவுமே நாம் செலுத்த முடியாது என்று சொல்லி பார்க்கணும். அது மட்டும்தான் நம்மளை மீட்கும். இப்ப நம்ம இங்க செலவை பார்க்கணும்னு சொன்னோன்னே நம்ம ஏதோ கிரியை செய்து பரலோகத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற நினைக்க கூடாது. அது தப்பு இல்லைங்களா? இங்க நம்ம பார்த்துக்கிட்டு வர முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட விரும்புகிற மனுஷன் எதையெல்லாம் இழக்கிறதற்கு தயாரா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அதாவது ஒருவன் கிறிஸ்துவனாக அவன் வந்து விட்டால், கிறிஸ்துவன் ஆக்கப்பட்டதுக்கு பின்னாடி இந்த உலகத்துல வாழ வேண்டிய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? ஒருவன் கிறிஸ்துவன் ஆக்கப்பட்டதுக்கு பின்பாக, ஒருவன் விசுவாசிகளா ஆக்கப்பட்டதுக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கையில் நிகழுகிற காரியத்தை, அவன் இழக்க வேண்டிய விஷயத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டாதான் இந்த பக்கம் இந்த வாழ்க்கையை வாழ்வான் இல்லைங்களா? ரெண்டையும் நம்ம ரொம்ப தெளிவா பார்த்து, இப்ப நம்முடைய ரட்சிப்பு சரியா இருந்தது அப்படின்னு சொன்னா நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழும் இல்லைங்களா? அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அன்னைக்கு அநேகர் இயேசுவை பின்பற்றி வந்துகிட்டு இருந்தாங்க, ஆனாலும் அவர்கள் மெய்யானவர்களாக இல்லாமல் இருந்தார்கள் சொல்லி பார்க்க இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். இப்ப நம்ம ஆத்மாவை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அடிக்கடி நாம் மெய்யான விசுவாசிகளாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நீதியின் கனி எங்கே, நம்முடைய வேர் அது சரியாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய கனி எங்க? ஒரு மரத்தினுடைய வேர் மண்ணிலே பரவி இருந்ததுன்னா அந்த நிலத்தினுடைய அந்த தண்ணீரை உறிஞ்சி அது செழிக்கும் என்று சொன்னால் அதனுடைய கனி எங்கே அப்படின்னு கேட்கும். அப்ப வேர் இல்லை, அதற்கு சரியான சார் இல்லை என்று சொன்னா அந்த மரத்துல அது மரம் வளராது, அது எந்த பிரயோஜனமும் இருக்காது
கற்பாறை இடத்துல விதைக்கப்பட்ட விதை மாதிரி தான் இருக்கும். அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கவனத்தோட அதை சிந்திக்கணும் இல்லைங்களா. நாம் ஏதோ செஞ்சு நம்ம ரசிக்கப்படுறோம்னு நினைச்சிடக்கூடாது. நான் ரசிக்கப்பட்டோன்னு சொன்னா நம்ம ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் ஒன்று இருக்கு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியமான விதத்துல நாம் வாழாமல் இருக்கிறோம்? அது முழுவதும் பரிபூர்ணமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எதிர்பார்த்தாலும் பரிபூர்ணமாக இந்த உலகத்துல நாம் வாழ முடியாது ஒரு புறத்துல. ஆனாலும் அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை நெகிர்த்து கொண்டு இருக்கிறதா? அப்படி நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை எதையுமே செய்யாமல் நாம் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுப்போம். உயிருள்ள குழந்தை கைகாலை ஆட்டுகிறது, அது அழுகிறது, ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மரித்து போன குழந்தை அப்படி கைகாலை ஆட்டவோ அது சிரிக்கவோ அல்லது அளவோ செய்யாதுன்னு சொல்லிப்பாங்க இல்லைங்களா. இப்ப நல்லா இருக்கிற பொழுது நல்ல ஆரோக்கியமா இருக்கிற குழந்தை நல்லா சிரிக்குது இல்லைங்களா. நோய்வாய்ப்பட்டது போல இருக்கிற குழந்தையும் கூட அது உயிருள்ளதா இருந்ததுன்னா அது கைகாலை ஆட்டி கொண்டு இருக்கும் இல்லைங்களா. விசுவாசத்துல குறைபாடாக இருக்கிற மனிதன் கூட ரசிக்கப்பட்டிருந்தால் அவன்ல சில காரியங்களையாவது நாம் பார்க்கணும். அப்படி இல்லாமல் வாழ்கிறவர்களை நாம் ரசிக்கப்பட்டவர்களாக கருதுவது தவறு. அவர்களும் அப்படி கருதி கொள்வது தவறு என்று சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம விசுவாசத்துல குறைவா கூட இருக்கலாம், ரசிக்கப்பட்டு இருக்கலாம். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் அதற்காக வேதனைப்பட்டு மனம் திரும்பி அந்த பாதையில போக வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஆண்டவருடைய உதவியை நாட வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அதுக்குதான் இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா. எந்த அர்த்தத்துலதான் மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு கொடுக்க வேண்டிய செலவை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அதனால இது ஆரம்பத்திலேயே தெளிவா புரியறதுக்காக சொல்றேன் இல்லைங்களா. இல்லைன்னா நம்முடைய சிந்தனைகள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரியை செஞ்சுதான் பரலோகம் போறோங்கிற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சு நாம் செய்கிற அந்த செயல்கள் கூட தேவனுடைய கிருபையில தங்கி இருந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். சரி, இன்னைக்கு கொடுக்க வேண்டிய விலையை எண்ணி பார்க்க வேண்டியது மனிதனுடைய ஆத்மாவுக்கு ஏன் மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க போறோம். இன்னைக்கு கொடுக்க வேண்டிய விலையை எண்ணி பார்க்க வேண்டியது மனிதனுடைய ஆத்மாவுக்கு ஏன் அவ்வளவு முக்கியமானது, அவசியமானது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு சிந்தித்து பார்க்க போறோம். இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை சத்தியங்களை நாம் தெளிவாக அறிந்திருந்தாலே போதுமானது இல்லைங்களா. தேவனுடைய கிருபையையும் நம்முடைய கடமை பொறுப்பையும் தெளிவாக புரிந்திருந்தாலே போதுமானது. 2 காரியங்கள் நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். இதுல நிறைய பேர் குழப்பி கொள்ளுகிறார்கள், தவறான விதத்துல வேதத்தை புரிந்து கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் தங்கள். ஒன்று, கிருபையை மிகைப்படுத்துகிறவர்கள். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் சர்வ ஏகாதிபத்தியம் உடைய தெய்வன், என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதை எல்லாம் கடவுள் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படி கிருபையை மிகைப்படுத்தி தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் விட்டு சோம்பேறிகளாகவும் சுகபோகமான வாழ்க்கையை வாழுகிறவர்களாகவும் அவர்கள் இருந்து அப்படி தங்களை கெடுத்து அழித்துக் கொள்ளுகிறவர்கள் ஒரு புறத்துல இருக்கிறார். இன்னொரு புறத்துல கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக கிருபையை நினைத்து பார்க்காமல் தங்களுடைய செயல்கள், தங்களுடைய உடைகள் இப்படி அதுல சார்ந்திருந்து கடவுளுக்கு வைராக்கியமா வாழ்வது போல நினைப்பவர்களும் இருக்கிறார். இது ரெண்டுமே மிக மிக தவறான ஒரு காரியம். இந்த பக்கம் கிருபையை மிகைப்படுத்தி நம்முடைய கடமை பொறுப்புகளை புறந்தள்ளுவதும் தவறானது. இந்த பக்கம் கடமை பொறுப்புல தங்கி இருந்து தேவனுடைய கிருபையை உதாசீனப்படுத்துவதும் தவறானது. தேவனுடைய கிருபையை நோக்கி பார்த்து கடவுள் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை எல்லாம் நாம் நோக்கி பார்த்து அவர் இந்த வாழ்க்கையை வாழும்படி நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் பரிசுத்தவான்களின் டாமுயற்சியோடு அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆண்டவர் அதற்கான கிருபையின் சாதனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம், ஜபம், பிரசங்கம், இப்படி எல்லாம் நமக்கு கிருபையின் சாதனமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் சரியாக பயன்படுத்தி அவருடைய கிருபையிலிருந்து வளர வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து நாம் வாழ சரியாக புரிந்து நாம வாழ வேண்டியது அவசியம். அப்ப இந்த கடமைய, இந்த அடிப்படை சத்தியத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே நாம விளங்கி கொள்ளலாம் இல்லைங்களா. கடவுளுடைய கிருபையையும் நம்முடைய கடமை பொறுப்பையும் நாம் பார்க்க வேண்டும் இல்லைங்களா. சரியா பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி பார்க்காததுனாலதான்
தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் கூட இந்த ரட்சிப்பினுடைய தேவ பக்தியை குறித்து நினைக்காம மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கான எந்த முயற்சிகளையும் தன்னுடைய வாழ்க்கையில எடுக்காம ஆண்டவர் சொன்ன விதத்துல வேதத்துக்கு கீழ்ப்படிந்து வாழாம இன்னைக்கு இருக்கிறவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அப்படி இருந்து வாழ்ந்து மரித்து போகிறவர்களை பார்க்கணும். இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கை முடிகிற தருணத்துல நாம் மனம் திரும்பி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாழ்ற நாட்கள்ல நாம வாழணும்னு சொன்னா அதை குறிச்சு கவலை இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அப்படி ஆயிடுது இப்படி ஆயிடுதுன்னு காலத்தை தள்ளிக்கொண்டே இருந்து விட்டு கடைசி நேரத்துல நாம் மனம் திரும்பி கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனா கடைசி நேரத்துல அவர்கள் நினைத்தது மாதிரி மனம் திரும்புகிறதும் தேவனிடத்துல வருகிறதும் அவ்வளவு சுலபமான காரியமா இருக்காது அப்படிங்கிறத அவங்க அந்த கடைசி நேரத்துலதான் அறிந்து கொள்வார். அப்படி வர முடியாது. மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்றதுக்கு ஆகிற செலவு பெரியது அப்படிங்கிறத அப்பத்தான் உணர்வாங்க. மாய்மாலமாகவே வாழ்ந்து கடைசி தருணம் வருகிற பொழுது திருந்திக்கலாம்னு நினைக்கும் போது அது திருந்த முடியாது. ஏன்னா அவனுக்குள் ஜீவன் இல்லை. அவன் தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு வாழ்ந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப மோசமான நிலையை அடைவாங்க இல்லைங்களா? இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல தற்பெருமை நிறைந்த அந்த பழக்க வழக்கங்களை கொண்டிருந்து பாவ காரியங்களில ஈடுபட்டிருந்து சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருந்து உலக சிநேகத்துல அப்படியே இருந்து இல்லைங்களா, அவங்க இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி பார்க்கங்களா. எப்படி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கடைசியில சுலபமா அதை விட்டுறலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ விட முடியாது. எல்லாம் ஏறி நிற்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஜீவனே இருக்காது, அதை விடவும் முடியாது. எல்லாம் நிற்கும், வந்து நோட ஒண்ணு நிற்கும். இப்போ கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க, பார்த்துட்டு நம்பிக்கை இழந்து கை விட்டுருவாங்க. இது மாதிரிதான் கை விட்டுருவாங்க. இப்ப நம்பிக்கை இல்லாதவர்களா, கிருபை பெறாதவர்களா, தேவனை சந்திக்கிறதற்கு ஆயத்தம் இல்லாதவர்களாய் அவங்க இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி பார்க்க நரகத்தை நோக்கி போவாங்க. இப்ப பக்தியா இருக்க, அதாவது பக்தியா இருக்கணும்னு நினைச்சு அதை ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் எல்லாமே அது சுலபமான காரியம்தான், அது பெருசு இல்லை அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்ச அவங்க அப்படி ஆரம்பிச்சு தன்னுடைய வாழ்நாட்களை எல்லாம் கழிச்சிட்டு கடைசியா விழிப்படையும் போது அவங்களுக்கு அது சுலபம் இல்லைன்னு தெரியும். ஏசிட்ட வந்தேன்னா ஏசு நல்லவர் வல்லவர்னு பாட்டு பாடிக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு கடைசி தருணத்துல அப்படியே அவங்க நினைப்பாங்க இல்லைங்களா. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க அப்படி ஏன் போறாங்கன்னா அவங்க வந்து பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஆகிற செலவை கணக்கு பார்க்காததுனாலதான் அப்படி போறாங்க இல்லைங்களா. இது ஒரு புறத்துல நாம இப்படி பாக்குறோம். இப்படி இருக்கிறவங்களை நம்ம பார்க்கும்போது இவங்க வெளியில இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம அவங்கள குறிச்சு பார்க்கல. வெளியில இருக்கிறவங்களை நம்ம பார்க்கல. கிறிஸ்துவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர்கள் பக்தியை அலட்சியப்படுத்துகிறவர்கள் இல்லை. இவங்க அதை பத்தி சிந்திக்கிறவங்க, அதை குறித்து அறியாமையோடு வாழ்கிறவர்கள் அல்ல. அதை குறித்து அடிக்கடி செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள். வாழணும், கடவுளுக்காக பிரியமா இருக்கணும், அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் தான் இல்லைங்களா. அப்ப அதை குறித்து ஓரளவுக்கு அறிந்து வைத்திருப்பார். அப்படி வைத்திருந்தும் அவங்களுடைய பெரிய குறை என்ன அப்படின்னு சொன்னா அவங்க விசுவாசத்துல வேரூன்றி நிலைத்திருக்கவில்லை என்று சொல்லிப்பாங்க. இவங்க பெரும்பாலும் எப்படி இருக்கிறாங்க? ஒரு சூழ்நிலையினுடைய தாக்கத்தினால உணர்ச்சி வசப்பட்டு இல்லைங்களா, திடீர்னு தூண்டப்பட்டு மற்றவர்கள் செய்யற மாதிரி தானும் செய்யணுங்கிற ஆவல்னால பக்தியாக அப்படி இருக்க பார்க்கிறார்கள் என்று சொல்லிப்பாங்க. அவங்களுடைய பக்தி உண்மையானதில்லை. சூழ்நிலை, உணர்ச்சி வசப்படுறது, இதனால வர்றது. சிந்தித்து பார்த்து சரியான விதத்துல வராத பக்தி, இருதயபூர்வமாக ஈடுபடாத பக்தி, அந்த விதமான பக்தியை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள்.
ஆனா அவங்க சொந்த அனுபவத்தினாலேயோ முயற்சியினாலேயோ அதை பெறல. மற்றவர்கள்லாம் செய்யறாங்க, நம்மளும் செய்யணும், இல்ல இப்படி இருக்கணும், போகணும், வரணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இறுதிபூர்வமாக அதை அனுபவித்து செய்யவில்லை. அவருடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரியான மனுஷங்க ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு வர மாதிரி நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடைய வாழ்க்கையில நான் ஏன் இயேசுவை விசுவாசித்தேன், நான் மெய்யான மனம் திரும்புதலை அடைந்தேனா, என்னுடைய வாழ்க்கையில அப்படி நான் இயேசுவை விசுவாசித்து மெய்யான மனம் திரும்புதலை அடைந்திருந்தால் ஆண்டவர் சொன்ன விதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் என்ன முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறேன், அல்லது இதுவரைக்கும் கேட்டது போல என்னுடைய பக்தி அப்படிங்கிறது ஒரு வெளிவேசமாக இருக்கிறதா, அப்படி அது வெளிவேசமாக இருந்து நான் அந்த உலகத்துல சும்மா ஆட்சிக்கு நான் சபைக்கு வந்து போய் கொண்டிருந்தா என்னுடைய முடிவு என்னவாக போய் முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். நீ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு வாழ்க்கையில கேட்டு பாருங்க. இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு வந்தேன். ஆகும் செலவை கணக்கு பார்க்காம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லி பாருங்க. இப்ப செலுத்த வேண்டிய அந்த ஆகும் செலவை கணக்கு பார்க்க வேண்டியது ஏன் அவசியம் அப்படிங்கிற குறித்த எச்சரிப்புகளை நம்ம இன்னைக்கு பார்ப்போம், இல்லைங்களா? அது ஒரு 6 காரியங்களாக நம்ம பார்ப்போம். இங்க நம்ம பார்க்கிற இந்த 6 காரியங்களும் நமக்கு முன்பாக ஆண்டவர் அருமையாக வைத்து காட்டுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் நாம் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அடையாளமாக ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். ரொம்ப கவனத்தோடு இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்ப வேண்டியது அவசியம் சொல்லிப்பாங்க. ஒரு 6 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஆகும் செலவை கணக்கு பார்க்க வேண்டியது ஏன் அவசியம் என்பதற்கான எச்சரிக்கைகளை நம்ம ஒரு 6 காரியங்களா பார்க்கணும். முதலாவது நம்ம பார்க்கறது என்னன்னா, ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுடைய மரணம். அது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லுகிறது, ஆண்டவர் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி நடத்துகிற பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை மோசேயின் தலைமையின் கீழாக இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டு போகிற அந்த ஜனங்கள், அவர்கள் ஆகும் செலவை கணக்கு பார்க்காத காரணத்தினால வனாந்தரத்திலேயே பலாயிரக்கணக்கான பேர் மரித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்க. அவங்க நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறார்கள். அவங்களுடைய நினைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, நாம் இப்போ விடுதலையாக்கப்பட்டு விட்டோம், நம்மை தடுத்து நிறுத்துவதற்கு எதுவுமே இல்லை, நம்மளை எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சு வைராக்கியத்தோடு உற்சாகத்தோடு எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்குற. கவனிச்சுக்கிறேன் இல்லைங்களா? ஒரு வைராக்கியத்தோடு கிளம்புறாங்க, எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது நம்மை அப்படின்னு கிளம்புறாங்க. அவங்க நினைவு அப்படித்தான் இருக்கு. ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு, நம்ம புறப்பட்டு கானானை நோக்கி போக போறோம், அதனால நம்மளை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற வைராக்கியத்தோட அவங்க கடந்து போறாங்க, உற்சாகத்தோட போறாங்க எகிப்துக்கு புறப்பட்டு. ஆனா வழியில ஆபத்துகளையும் துன்பங்களையும் சந்தித்த போது அவங்களுடைய தைரியம் சீக்கிரமாய் குளிர்ந்து போனது என்று சொல்லி பார்க்க. அங்க ஆண்டவர் பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அங்க அவர்கள் அங்கிருந்து விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வருகிற பொழுது அவர்கள் பெரிய நம்பிக்கையோடு வெளியே வருகிறார். என்ன என்று வருகிறாங்க அப்படின்னா, இனிமே எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியே வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவங்க வராங்க. ஒரு உற்சாகம், ஒரு வைராக்கியம், அப்படி அதுல இருந்து அவங்க கடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வழியில திருப்ப அவர்களை துரத்தி கொண்டு எகிப்தியர்கள் வருகிறார்கள். முன்பதாக பார்த்தா சமுத்திரம் இருக்கிறது, கடல் இருக்கிறது, செங்கடல். இப்போ அவங்க ஆகிற செலவை கணக்கு பார்க்கல,
வாழ வேண்டிய வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமா வாழ வேண்டிய வாழ்க்கையை குறித்து பார்க்கல. அதனால அவர்கள் மோசேவுக்கும் தேவனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்க. வழியில தொடர்ச்சியாக நாம் பார்க்கிற பொழுது தண்ணீர் கசப்பா இருக்கிற இடத்துல அவர்கள் முறுமுறுக்கிறதையும், தண்ணீர் இல்லாத பொழுது முறுமுறுக்கிறதையும், பல இடங்கள்ல முறுமுறுத்து கொண்டே இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அவங்க எதிரிகளும் வசதி குறைவும் பசியும் தாகமும் வந்த பொழுது அதையெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்காததினால் அவர்கள் அப்படி தேவனுக்கும் மோசேவுக்கும் விரோதமாக முறுமுறுத்து எகிப்துக்கு திரும்பி போக மனதாயிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவங்க ஆகும் செலவை கணக்கு பார்க்கவில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறுமனே அப்படியே ரத்த கம்பளத்துல போறதில்லை. ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில காது கொடுத்து நம்ம கேட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஏனோ தானேன்னு ஆண்டவரை பரியாசம் பண்ணக்கூடாது, இல்லைங்களா? இப்ப பாருங்க, இது முதல்ல எச்சரிக்கை, இல்லைங்களா? அவங்க அந்த விதமான உற்சாகத்தினால போனதுனாலதான், இனிமே எதுவுமே வராதுன்னு போனதுனால இதெல்லாம் வழியில வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா வனாந்தர வாழ்க்கை அவர்கள் அந்த வனாந்தரத்துல போக வேண்டி இருந்தது. அதை அவர்கள் ஏற்க மனதில்லை, இல்லைங்களா? இப்போ ஒரு சில நாட்கள்ல அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை போய் அடைஞ்சிடுவோன்னு நினைச்சாங்க அவங்க. ஆனா அதுக்கு முன்னாடி துன்பங்களை குறித்து நினைச்சு கூட பார்க்கல. நம்ம எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள்ல கானானுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. வழியில் இந்த விதமான துன்பங்கள்லாம் வரும் என்பதை அவர்கள் சிந்தித்தே பார்க்கவில்லை. அப்ப துன்பங்களும் வசதி குறைவும் எதிரிகளும் வருகிற பொழுது அவர்கள் மோசேவுக்கும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை ஒரு வார்த்தையில நம்ம சொல்லணும்னா, அவர்கள் சந்திக்க வேண்டியதை கணக்கு பார்க்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகும் செலவை கணக்கு பார்க்கவில்லை. ஆகவே எல்லாவற்றையும் இழந்து தங்களுடைய பாவங்கள்ல மரித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வனாந்தரத்திலேயே மாண்டு போனார்கள் அப்படின்னு பார்க்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க கேட்டு பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி ஏன் இயேசுகிட்ட வந்தோன்னு தெரியாம வந்து இருந்து எந்த காரியத்தை குறித்து சிந்திக்காம வாழ்ந்து ஒரு நாள் மாண்டு போக போகிறீங்களா? இல்ல ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கைகளை சிந்தித்து பார்த்து மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக தொடர போறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. இந்த நிலை தொடர்ந்தது அப்படின்னு சொன்னா, ஏனோ தானோ வந்து வாழ்ந்து போனீங்கன்னு சொன்னா, ஒரு நாள் நீங்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒரு மோசமான நிலையை சந்திக்க நேரிடும். ரொம்ப கவனமாய் நாம் இந்த முதலாவது எச்சரிக்கை கவனிச்சு பார்க்க வேண்டும். இந்த ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுடைய மரணம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. இரண்டாவது, சீசர்களுடைய பின்வாங்குதல் நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நாம் அறிந்ததுதான். 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்ததுக்கு அப்புறம் அந்த ராத்திரியில சீசர்களும் இயேசுவும் அக்கறைப்படுகிறதும், அதற்கு பின்பாக அந்த ஜனங்கள் தேடிக்கொண்டு வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். அங்க நடக்கிற பல விஷயங்களை தான் அது சொல்லுவேன். அப்படி வந்த இந்த மனிதர்கள் இங்கே சீசர்கள் என்று அழைக்கப்படுகிறார். சீசர்களா, இவர்கள் உண்மையான சீசர்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இவர்கள் உண்மையான சீசர்கள் இல்லை, சீசர்கள் என்கிற பெயர்ல அழைக்கப்படுறாங்க. அந்த மாதிரி ஒருவேளை இந்த சமுதாயத்தால நம் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்பட்டுறலாம். பார்க்கறதுனாலையும் நம்ம பைபிள் வச்சிருக்கிறதுனாலையும் போறதுனால தேவனுடைய பார்வையில நாம் மெய்யான கிறிஸ்துவர்களாக இருக்கிறோமான்னு கேட்கணும். பாருங்க, ஆகிற செலவை கணக்கு பார்க்காத காரணத்தினால இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள்னு இங்க சொல்லப்படுற அந்த போலி சீசர்கள் சில காலம் அவரை பின்பற்றி இருந்து அதற்கு பின்பதாக அவரோடு நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? அவங்க முதல்ல என்ன செய்தாங்க? இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தார்கள், இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்டார்கள். எல்லாம் கேட்டு தேவனுடைய ராஜ்யம் உடனே வந்துவிடும் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். யூதர்கள் ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார்களே, மானுட ராஜ்யம் மாம்சீகமாக
ரோமர்களை எதிர்த்து போரிட்டு இப்படி ஒரு ராஜ்யம் அமைந்து ஒரு ராஜாவா இருப்பார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்களே, அந்த விதமான ஒரு ராஜ்யம் வரும், நாம் சுதந்திரம் அடைந்து இப்படி இருப்போன்னு அவங்க வேதம் சொன்ன விதத்தில் இல்லாமல் அவர்கள் சிந்தித்து வைத்திருந்த விதத்துல அவங்க பார்த்தாங்க. இயேசுடைய அற்புதம் பார்த்தாங்க, அவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க, எல்லாம் வரும்னு நினைச்சாங்க. ஆனா எதிர்கொள்ள வேண்டியதை குறித்து அவர்கள் கொஞ்சமும் சிந்திக்கல, இல்லைங்களா? இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்போஸ்தலர்களோட சேர்ந்துக்கிட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் பின்னாடி வராங்க, சீசர்கள் போறாங்க, அப்போஸ்தலர்கள் போறாங்க, அவரோட கூட பின்பற்றி போய் கொண்டு இருக்கிறாங்க. அற்புதத்தை பார்த்து பிரசங்கத்தை கேட்டு ராஜ்யெல்லாம் வந்துடும் நினைச்சு போறாங்க. ஆனா எதிர்கொள்ள வேண்டிய காரியத்தை குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லை. ஆண்டவர் பல விஷயங்களை பேசுகிற பொழுது இது கடினமான உபதேசம், யார் இவர்களை பின்பற்றக்கூடும் என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் வாழ முடியாது, இதையெல்லாம் நாங்க செய்ய விரும்பல, எங்களுக்கு சோறு வேணும், அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். சோறு சம்பந்தமான விஷயங்கள், நல்ல காசு வேணும், சோறு வேணும், நல்ல ஆரோக்கியமா நாங்க இருக்கணும், ராஜி அமையணும், அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு வந்திருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நாங்கள் இருக்க முடியாது என்று ஓடி போய்விட்டார். ஆகும் செலவை அவர்கள் கணக்கு பார்க்கவில்லை என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? இப்படி கணக்கு பார்க்காததுனாலதான் அவங்க வச்சிருந்த அந்த விசுவாசம் தளர்ந்து போனது, அது முடிவுல ஒன்றும் இல்லாமல் போனது என்று சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் விசுவாசிகள் அல்ல, சும்மா கொஞ்சம் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அந்த விசுவாசம் வேதத்தின் அடிப்படையிலான விசுவாசமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க வாழ்க்கை. சுருக்கமா சொன்னா, இவர்கள் ஆகும் செலவை கணக்கு பார்க்கவில்லை, ஆகவே இவருடைய விசுவாச கப்பல் சேதம் அடைந்து மாண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த போலி சீசர்களை போல இருக்கிறீங்களா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டுப்பாரு. நான் எதற்காக இயேசுவிடத்துல வந்திருக்கிறேன், இயேசு எனக்கு ஏன் தேவை அப்படின்னு கேள்வி. இன்றைக்கு கேள்வி கேட்டு பார்ப்பது நல்லது. முடிவுல கேள்வி கேட்டு பார்ப்பது இல்ல, மரணத்துக்கு முன்பாக கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்க வேண்டியது அவசியத்தை. ரெண்டாவது நம்ம பார்க்கிற எச்சரிப்பும் நமக்கு ஆண்டவர் அடையாளமாக வேதத்துல வைத்திருக்கிறார். மூணாவதா ஏரோது ராஜா நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறார். மார்க் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மார்க்கு 6:20 பார்த்தா, அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தைய ஏரோது கேட்டு கொண்டு வந்தான், இல்லைங்களா? அநேக காரியங்களை கேட்டான், இது நல்லது சரியானது அப்படிங்கிற ஆலோசனை எல்லாம் கேட்டு நடந்து கொண்டு வந்தான். யோவான் ஸ்நானகன் ஒரு வார்த்தையை, ஒரு எச்சரிப்பை ஏரோதுக்கு கொடுக்கிறார். என்னன்னா, ஏரோது ஒரு பெரிய தவறை செய்து வைத்திருந்தார். தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்பியின் மனைவியை வைத்துக் கொண்டிருந்தார். அப்படி செய்வது தவறு அப்படின்னு அவருக்கு எச்சரித்தார். அப்ப அநேக காரியங்களை கேட்டு வந்த மனிதன், நன்மையான சில காரியங்களை கேட்டு வந்த மனிதன் தனது மனசுக்கு பிரியமான இந்த ஏரோதியாலை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற நிலைமை வந்தபோது அவருடைய பக்தி உடைந்து போனது என்று சொல்லி பார்க்க. இன்னும் சொல்ல போனா அது பக்தியே இல்லை, ஒரு மேலாக வாழ்றதுக்கு தேவையானதை பார்த்து கொண்டு வருகிறார், இல்லைங்களா? அப்போ ஏரோது ராஜா செல்லும் செலவை கணக்கு பார்க்காததுனால தன்னுடைய பழைய பாவங்களுக்கு திரும்பி ஆத்மாவை அழித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கறீங்களா? மேலோட்டமா கேட்கிற விஷயம், ஆசீர்வதிப்பாரு, நீங்க எல்லாம் செய்யறதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பீங்க. இருதயத்தை தாக்குகிற விஷயத்தை இந்த மனிதன் கேட்கிற பொழுது அவன் செய்து கொண்டிருந்த மோசமான பாவத்தை அவனுக்கு காட்டி அதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவனால் அதை செய்ய முடியவில்லை, வாழ முடியவில்லை, இல்லைங்களா? அப்போ அவனுடைய பக்தி உடைந்து போனது. இப்ப அந்த பக்தி வேதம் சொன்ன பக்தியான கேட்டா இல்லை, நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு வரலாம் போலி விசுவாசிகள், இல்லைங்களா?
போலித்தனமாக வாழ்ந்து ஒண்ணுமில்லாமல் போகிறவர்கள் இல்லைங்களா? அவர்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, சரியான வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. இந்த மாதிரியான போலிகளை கொண்டுதான் பலது இயங்கி கொண்டு இருக்கிறது. பலாயிரக்கணக்கான முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க நிறைய பேர், பல சபைகள் என்கிறது இந்த விதமான போலிகள்னால் நிரப்பி வைத்துதான் உட்காந்து. ஏன் நல்ல சபையிலையும் கூட போலி உட்காந்துடலாம் இல்லைங்களா? சும்மா உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு போய்கிட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்தாரலாம். அப்ப பாருங்க, ஏரோதுக்கு வார்த்தை வருகிறது, அது செய்யறது தவறு, சகோதரனுடைய மனைவியோடு வைத்திருக்கிற மனைவி வைத்துக் கொண்ட தவறு சொல்லும்போது அவனுடைய பக்தி அவனை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிற போது அவனுடைய பக்தி உடைந்து போனது என்று சொல்லிப்பாங்க. அவன் ஆக வேண்டிய செலவை இழக்க வேண்டியதை கணக்கு பார்க்கவில்லை. ஆகவே அவனுடைய பக்தி உடைந்து போன. கேள்வி கேட்டு பாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் பேசுகிற பொழுது இதெல்லாருடைய வாழ்க்கையில் குறையா இருக்கிறது, திருத்த வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிற பொழுது அதெல்லாம் என்னால முடியாது, காணிக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாராவது இருக்காங்க இருப்பீங்களா? நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாமல் நான் இதை மட்டும் என்னால முடியும் செய்யறேன், இது மட்டும் செஞ்சுக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுறேன், ஆனால் யாரிடத்திலும் உண்மையாக இருக்க மாட்டேன், என் குடும்பத்துல நான் உண்மையாக இருக்க மாட்டேன், கடவுள் சொன்ன விதத்துல வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பக்தி இந்த ஏரோதின் பக்தியை போல இருந்து விடுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏரோது மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கலாம். இது நமக்கு மூணாவதா அடையாளமா வேதத்துல சொல்லப்படுகிறது. ஒரு போலியான விசுவாசம் கொண்டு வாழும் பார்க்கும்போது எல்லாம் கேட்டு யோவான்ட கேட்டு கேட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தா சில விஷயத்த கூட ஏரோது மேலா சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயம் செய்யலாம் இல்லையா? அதெல்லாம் கேட்டு செஞ்சுக்கலாம். சாதாரணமா செய்ய வேண்டியதெல்லாம் கேட்டு ஏதாவது செய்யணும்னா செய்யலாம். இருதயத்தை தாக்கி விட வேண்டியதை விட சொல்லுகிறவங்களுக்கு விட மாட்டாங்க. அப்பவே தெரியும் யாரு என்ன சங்கதி. கர்வத்தை விட மாட்டான், தாழ்மையா இருக்க மாட்டான், அதெல்லாம் செய்ய மாட்டான். நாலாவது, தேமாவின் விலகல் நமக்கு ஒரு எச்சரிக்கை. 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்களா? தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்ற வார்த்தை. இப்ப ஆகும் செலவை கணக்கு பார்க்காத காரணத்தினாலதான் இந்த தேமா பவுலை விட்டு போய்விட்டான் என்று சொல்லி பார்க்க. இந்த தேமா ஒரு ஊழியன், பவுலோடு இணைந்து பணி செய்து கொண்டு வந்த ஊழியன், உடன் வேலையா இல்லைங்களா? வெகு காலம் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்து பயணப்பட்டு வந்தவன். அப்படிப்பட்ட மனிதன் தான் இந்த தேமா, ஒரு ஊழியக்காரன். ஆனா அவன் உலகத்தோடும் தேவனோடும் ஒரே நேரத்துல ஆசை வைக்க முடியாது அப்படின்னு அவன் உணர்ந்த பொழுது தேவனை கைவிட்டு விட்டான் என்று சொல்லி பார்க்க. சுவிசேஷத்தை கைவிட்டு விட்டான் என்று சொல்லி, பவுலை கைவிட்டு விட்டான் என்று சொல்லி, உலகமும் எனக்கு வேணும், தேவனும் வேணும் அப்படின்னு பாக்குறான் இல்லைங்களா? உலக இச்சைகளும் வேணும், தேவனும் வேணும், ரெண்டும் பாக்குறான். ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச பொழுது எது பெரியது, உலகம்தான் பெருசுன்னு அவன் பார்வையில ரட்சிப்பு அடையாதவனாக இருக்கிறதுனால ஓடிவிட்டான் இல்லைங்களா? சுவிசேஷத்தை கைவிட்டு விட்டான், கிறிஸ்துவையை கைவிட்டு விட்டான், பரலோகத்தை கைவிட்டு விட்டான். அதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல, உலகம்தான் பெருசா தெரிஞ்சுன்னு போய்விட்டான் என்று சொல்லி பார்க்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. உலகத்தோடு சேர்ந்து கொண்டான். பவுலுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு ஷேக்கா இருந்திருக்குன்னு பாரு. பவுலும் மனிதன் தான், தன்னோடு பணி செய்து கொண்டிருந்த ஒருத்தன் திடீர்னு அப்படி ஆகிற பொழுது தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையை உண்டாக்கி விட அவ்வளவு மோசம் இல்லைங்களா? வேணா அப்படி போயிட்டான், அப்படி உலகத்துக்கு போயிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம நினைக்க கூடாது அவனுக்கே அந்த நிலைமை பாரு. அப்போ அவன் இழக்க வேண்டியதை கணக்கு பார்க்கவில்லை.
இப்படிப்பட்ட ஊழியம் கூட செய்யலாம். பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. இந்த தேமாவை போல இருக்கிறீங்களா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு தேவன் முக்கியமா தெரியுதா, உலகம் முக்கியமா இருக்கா? ரெண்டையும் வச்செல்லாம் அப்படி வாழ முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாதேன்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவனை பகைத்து ஒருவனை நேசிப்பான் என்று சொல்றார். ஒண்ணு தேவனை பகைத்து உலகத்தை நேசிப்பீங்க, இல்ல உலகத்தை பகைத்து தேவனை நேசிப்பீங்க. ரெண்டு படகுல கால் வச்சு சவாரி செய்ய முடியாதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? தேமா மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. அப்படி இருந்தா மோசமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு. 5வது, கற்பாறையான மனதை கொண்டவர்கள். நமக்கு ஒரு எச்சரிக்கை. கற்பாறையான மனதை கொண்டவர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஆகும் செலவை கணக்கு பார்க்காததுனாலயே அநேகம் பேர் வல்லமையான பிரசங்கத்தை கேட்டும் கூட முடிவுல பரிதாபகரமான நிலையை அடைகிறார்கள் என்று சொல்லிப்பாங்க. போலி போதனைகளை கேட்கிறவர்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட நல்ல தரமான சத்தியங்களை கேட்டும் கூட அவர்கள் பரிதாபகரமான நிலையை அடைந்தார். இயேசுவனுடைய பிரசங்கத்தை கேட்ட எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. பவுலனுடைய பிரசங்கத்தை கேட்ட எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. வரலாற்றுல கேல்வின், மார்ட்டின் லூதர், பியூரிட்டன் பெரியவர்கள், இவருடைய பிரசங்களை கேட்ட எல்லாருமே ரட்சிக்கப்படவில்லை. இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படுறதில்லை. இன்னைக்கும் உலகம் முழுவதிலும் நம்ம பார்க்கிறோம். நல்ல சபைகள்ல இருந்து கூட சத்தியத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. நிறைய சத்தியங்கள் கேட்கப்படும். ஆனாலும் கூட அவர்களுடைய முடிவில் பரிதாபகரமான நிலையை அடைகிறார்கள். ஏன்னா அவங்க ஆகும் செலவை கணக்கு பார்க்கவில்லை என்று சொல்லிப்பாங்க. நல்ல சபைகளுக்குள் உட்கார்ந்து நல்ல செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லல. அப்படி சொல்லுங்க. அதை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி, அதை கேட்டு அந்த சத்தியம் சொல்லுகிற இயேசு விசுவாசித்து மனம் திரும்புகிற பொழுதுதான் ரட்சிப்பு வரும். இப்படி ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் தொடர்ந்து அந்த சத்தியத்தை கேட்டு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். நம்ம நினைச்சிடக்கூடாது ஒரு இடத்துல இருக்கிறதுனால அப்படி கிடையாது. அப்படிலாம் வேற சொல்லலப்பா. இப்ப இப்படிப்பட்டவர்கள் தாங்கள் உண்மையில அனுபவிக்காத ஒரு காரியத்துல ஆர்வக்கோளாறுனால அப்படி வந்து அறிக்கையிட்டவர். உண்மையா அவங்கள விசுவாசமோ மனம் திரும்புதல ஏற்பட்டிருக்காது. சும்மா வந்து கூட்டமா நான் விசுவாசிக்கிறேன், மனம் திரும்புறேன்னு சொன்னவர். இப்போ சபையில இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சபையில இருக்கிற மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்குவாங்க, பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. பேசுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப உற்சாகத்தோட ஆர்வத்தோட பேசுவாங்க. ஆவிக்குரிய காரியங்கள்ல செயல்படுவாங்க, ஊழிய காரியங்கள்ல ஈடுபாடோட செயல்படுவாங்க இல்லைங்களா? அவங்க பேசுறது செயலு அப்படியெல்லாம் அவங்க அதெல்லாம் பார்க்கும்போது மற்ற சபையில இருக்கிறவங்களை கூட அதை ஆச்சரியப்படுத்து. இந்த அளவுக்கு இருக்கிறாங்களே அப்படின்னு தோணும். இந்த அளவுக்கு ஈடுபாடோட வாழ்றாங்களே அப்படின்னு தோணும் இல்லைங்களா? ஆனா அவங்கள ஆரம்பத்துல ஆட்கொண்டு இருந்த அந்த உற்சாகம் போக போக மாறுதல் அடைந்து விடும் என்று சொல்லிப்பாங்க. ஆரம்பத்துல சத்தியம் கேட்கும்போது அப்படியா இப்படியான்னு கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்து செஞ்சுட்டு இருக்கான். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவன் கல் சொறி போன கூட நான் மாறுறதுக்கு காரணம் ஆரம்பத்துல ஒப்பீடு பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லது ஆரம்பத்துல ஒரு காரியத்துல அவன் சந்தோஷம் அடைகிறான் இல்லைங்களா? கேட்கறதுக்கு நல்லா இருக்குதேன்னு சந்தோஷம் அடைகிறான் இல்லைங்களா? அப்படி மாறுதல் அடைகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க கற்பாறையான மனதை கொண்டவர்களாக இருக்கிறபடியினால அவர்கள் அந்த செயலை வெளிப்படுத்துறாங்க இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? மத்தேயு 13:21 நம்ம பார்த்தோம்னா, தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டானவுடனே இடரல் அடைவான் என்று சொல்லி சொல்றார். கற்பாறை நிலத்துல விதைக்கப்பட்டதை போல இருக்கிற மனிதன் தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான்னு சொல்றார். இந்த வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் வருகிற பொழுது அவன் இடரல் அடைவான்னு சொல்றான். சத்தியத்தை கேட்டு சும்மா ஆர்வக்கோளாறுல தான் அடையாத விஷயத்தை அறிக்கை செய்து கூட்டத்தோடு கும்பலாய் உட்கார்ந்துருப்பான்.
ஆனா அவன்ல வேறு இல்லை, வாழ்றதுக்கான வாழ்க்கை அவன்ல மறுபிறப்பு நிகழ்ந்திருக்காது, மெய்யான விசுவாசத்தை மனந்திரும்பதை அடைந்திருக்க மாட்டா. அப்படி இருக்கிற மனுஷன் அவனுடைய உற்சாகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கரைந்து போகும். நாட்பட கரைந்து போய் உளுர்ந்து போய் சபைக்கு வர்றதும் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போய் அதுக்கப்புறம் சபையிலே இல்லாம போயிடும். நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன் தெரியுங்களா? நான் என் வாழ்க்கையில பல தம்பிமார்களை பார்த்திருக்கேன். என்னுடைய வயதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வயசு குறைவானவங்க, 4 வயசு குறைவானவங்க ரொம்ப ஆர்வத்தோடு வந்து இந்த தம்பிகள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை வந்து விட்டு போவார்களா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய விசுவாசம் இருந்ததை போல அவர்கள் காட்சி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன விசுவாசம்? அப்படி இருந்திருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் முட்டி போட்டு ஜெபம்ன்றது, சொல்லி கொடுங்க நான் வந்து நிக்கிறது, வேதத்துல அது காட்டி கொடுங்க இது காட்டி கொடுங்கன்னு காட்டி கொடுக்கிறது, பல தூரம் பயணம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருந்து என் கூட வந்தது, இரவு பகல் பார்க்காம நடுராத்திரி 2 மணிக்கெல்லாம் வந்து கடவுளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தது, ஒரு இரவு முழுவதும் கடவுளை பற்றி பேசி கொண்டு இருந்தவங்க இருக்கிறாங்க. இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் நினைச்சிடக்கூடாது. கூட சுத்திட்டு இருக்கிறோம், சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசம் எப்படி இருக்கு, மனம் திரும்புதல் எப்படி இருக்குன்னு ஆச்சரியப்பட வைத்திருந்திருக்கிறாங்க. வேலை முடித்து நடுராத்திரி 2 மணிக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கிறேன், நான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணணும், ஒரு இடம் சொல்லுங்க, கூட்டிகிட்டு போய் நான் ஜெபம் பண்றேன். பார்த்துக்கணும். அப்படியெல்லாம் இருந்தவன் வேலைக்காக ஓடி போய்விட்டான். ஏசு வேண்டாம், அம்மா திட்டுறாங்கன்னு ஓடி போயிட்டான் ஒருத்தர். ஏசு வேண்டாம். இந்த மனிதனுடைய விசுவாசம் புரிஞ்சிருக்கும்பார். 1 வாரம் 2 வாரம் இல்ல, வருஷக்கணக்கில் இருந்தவர்கள். நீ நினைச்சிடக்கூடாது ஏதோ 1 வாரம் 2 வாரம் இருந்துட்டு போனாங்க. வருஷ கணக்குல இருந்து ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்துல உக்காந்து தசம பாகத்தை எல்லாம் கொடுத்து ஓடி போனவர்களை பத்தி பேசுவோம். ஆனா நீ சாதனை நினைச்சிடாது. எல்லா சோத்துக்காக ஓடி போனவன், இந்த உலகத்துல துன்பங்களை அனுபவிக்க முடியாம ஓடி போனவன். ஒருத்தன் வந்து அவங்க அம்மா நீ ஏசிக்கிட்ட போனீங்கன்னா சூசைட் பண்ணிக்கணும்னு மிரட்டினாங்களாம், ஓடி போயிட்டான். ஒருத்தன் வேலை இல்லைன்னு முஸ்லீம் கிட்ட போய் அங்க சேர்ந்துக்கிட்டு இப்ப முஸ்லீமாவே மாறிட்டான். அவன் விசுவாசம் எப்படி இருக்கும்பார். இப்படி எண்ணற்றவர்களை பார்த்திருக்கேன். அதனால இந்த கற்பாறையின் இடத்துல விதைக்கப்பட்டவர்களை போல இருக்கிற மனதை உடையவர்கள் அவர்கள் மெய்யான விசுவாசிகள் அல்ல. அவர்கள் ஆகும் செலவை கணக்கு பார்க்கல. துன்பமும் துயரமும் வசனத்தின் நிமித்தம் வருகிற பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஓடிடுவான். அதனால ரொம்ப கவனமா இருக்க கத்துக்கணும். இல்லையே நான் 4 வருஷம் 3 வருஷம் இருக்கிறேன், தேமா வந்து பவுலோட ரொம்ப கவனமா இருக்கணும். ஆகும் செலவை கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். அதனால கற்பாறையின் இடத்துல விதைக்கப்பட்டவர்களை போல இருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உற்சாகம் கரைந்து போய், அவர்களுடைய அன்பு குறைந்து போய், சபைக்கு வருவது சிறு சிறிதாக குறைந்து போய்விடும் என்று சொல்லி பார்க்குற. ஒரு நாள் சபையிலே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி ஆச்சு தெரியுங்களா? அவர்கள் கிறிஸ்துவர்களாக வாழ்வதற்கான செலவை கணக்கு பார்க்கவில்லை. கிறிஸ்துவனா வாழணும்னா என்ன பண்ணணும்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள், இயேசு நல்லவர், அற்புதம் செய்வார் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது. அப்படி போயிட்டாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க கேள்வி கேட்பாங்க. இந்த கற்பாறையான மனதை கொண்டவர்களை போல இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு எதுக்கு தேவைப்பட்டார் அப்படின்னு கேள்வி. வெறுமனே சும்மா மட்டும் இருந்துகிட்டு போறதா, மேல் ஓடு மாதிரி? அது இல்லை. நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு ஆண்டவர் கொடுக்குற இது கூட அடையாளம் தான். நம்மளை நேசிக்கிறதுனாலதான் வார்த்தை கொடுத்து வேதத்துல எல்லாம் எழுதி வைத்து ஏன் காட்டுறாரு. அப்படி நாம் போய்விடக்கூடாது. போய்விடக்கூடாதுன்னா சர்ச்சு விட்டு போறது இல்லை, அது போனா அதுதான் அடையாளம். சர்ச்சுக்குள்ள இருந்து கூட போய்விடும். இவர்கள்லாம் சர்ச்சுக்கு வெளியே போனவங்க, சர்ச்சுக்குள்ள இருந்து மனதளவுல வெளியே இருப்பாங்க இல்லைங்களா? அப்பா இப்ப நம்ம அதை சொல்லலை, கவனமா கேட்க.
ரொம்ப கவனமா சிந்திச்சு பார்த்து வாழ வேண்டியது அவசியம். இதெல்லாம் நம்ம எப்படி வாழணும். பெருசா நம்ம போய் இது பண்றது இல்லை. ஆண்டவருடைய கிருபையில தங்கியிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகளை கேட்டு நம்ம செய்ய வேண்டியது இல்லைங்களா? அதுதான் அதை நம்ம பார்க்கணும். சரி, 6வதா ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கும். பெயர் கிறிஸ்தவர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகிற செலவை கணக்கு பார்க்காத காரணத்தினால அநேகம் பேர் பெயர் அளவுல கிறிஸ்துவ விசுவாசித்து சிறிது காலத்துக்கு முன்பு தங்களுடைய பழைய உலக வாழ்க்கைக்கே திரும்பி விடுவார்கள் என்று சொல்லிட்டாங்க. பெயர் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்டவங்க கிறிஸ்துவர்கள் என்று வந்தாலும், அதாவது கிறிஸ்துவர்கள் என்று சொன்னா பெயர் அளவுல கிறிஸ்துவ வர்றது, அப்புறம் அப்படி வர்றதுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி சமாதானம் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் வேற ஒன்றும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுகிட்ட வந்தா ஒரு சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், மனதுக்கு ஒரு மனரம்யமா இருக்கும். இல்ல இந்த விக்கிரக கோயில்ல போய் வாசப்படியில உட்காந்துருப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் அமர்ந்துட்டு போங்க, வந்துட்டீங்க, ஒரு மனசுக்கு ஒரு அமைதியா இருக்கும். அதுபோல கிறிஸ்துவை வராங்க இல்லைங்களா? சில காலத்துக்கு அப்புறம் தாங்கள் சுமக்க வேண்டிய சிலுவை ஒன்று இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. சிலுவைன்னு என்னது? சுமக்க வேண்டியது. நீங்கள் பிசாசுக்கு எதிராக போராட வேண்டும். உங்கள வஞ்சனை உள்ள ஒரு இருதயம் இருந்து பாவம் இருக்கிறது, தொடர்ந்து இருந்து உங்களை அழிக்க பார்க்கிறது. இந்த உலகம் உங்களை கேடான காரியத்துக்கு நடத்துனீங்க, அதோடெல்லாம் போராட வேண்டி இருக்கும்னு சொல்லுகிறவங்க அவங்க வெறுப்படைந்து குளிர்ந்து போய் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போய்விடுகிறார்கள் சொல்லிப்பாங்க இல்லைங்களா? பெயர் அளவுல வந்தாங்க. இதெல்லாம் போராட்டம் இருக்குன்னா அந்த போராட்டம் எல்லாம் செய்ய முடியாது. இயேசுகிட்ட வரோம், இயேசுகிட்ட வர்றதுன்னா சும்மா வர்றது, கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்குன்னு வந்தேன். நீங்க பிசாசோட போராடணும்னு சொல்றீங்க, வேதத்துல சொல்லுதுன்னு, பாவம் இதுல இருக்குது அழிச்சு நிற்கணும்னு சொல்றீங்க, தண்ணிக்குள்ள முழுக்கி விடுன்னு சொன்னா பரவாயில்ல, முழுக்கிக்கிட்டு நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வாழணும்னு சொன்னா அதெல்லாம் எப்படி செய்யணும்? இப்படித்தான் அநேகருடைய கேள்வி இருக்கு. வாழலாம் முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. விக்கிரகத்து தலையில ஒரு தலையை எடுத்துக்கிட்டு அந்த இயேசுவின் தலையை வச்சுக்கிற மாதிரி இல்லைங்களா? எல்லாமும் அதேதான். அதனாலதான் அவர் ஒரு ஆக்கம் எழுதினாரு. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட ஓனாய் ஆடாகாது. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட ஓனாய் ஒருபோதும் ஆடாகாது. ஆட்டுத்தோலை மேல போட்டுக்கிட்டு இருக்கு, ஆனா அதோடைய நிறம் ஓனாய். ஆட்டுத்தோலை போட்டுக்கிட்டு ஓனாய் கத்த சொல்லி பார்த்தா தெரியும். அதோடைய குணாதிசயத்தை பக்கத்துல போனா தெரியும். தூரத்துல இருந்து பாக்குற பொழுது ஆட்டுத்தோலை போத்து கொண்டு இருக்கிற ஓனாய் மாதிரி இருக்கும். ஆனா ஆட்டுக்குண்டான குணாதிசயங்கள் எதுவுமே அதுல நாம் பார்க்க முடியாது. ஆடு எப்படி சாதுவா இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓனாய் என்ன மாதிரி இருக்குமோ அது மாதிரிதான் அது இருக்கும். ஆனா மேல மட்டும் ஆட்டுத்தோலை போத்து கொண்டிருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப சிலுவையை சுமக்கணும் அப்படின்னு சொல்லியும், அதாவது தன்னுடைய இருதயம் வஞ்சனை உள்ளது, பிசாசு எப்பவுமே சுறுசுறுப்பா இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறான், அதாவது வஞ்சிக்க பாக்குறான், நம்ம அதை அவனுக்கு எதிராக போராட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் போது அவர்கள் வெறுப்படைந்து குளிர்ந்து போய் பழைய வாழ்க்கைக்கே பாவ வாழ்க்கைக்கே திரும்பி போய் விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். எதனால அவங்க அப்படி செய்யறாங்க? ஏன்னு சொன்னா, வேதம் சொல்ற கிறிஸ்துவம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்றதுக்கு ஆக வேண்டிய செலவை அவர்கள் கணக்கு பார்க்கவில்லை. ஆகவே அவர்கள் அப்படி போயிடுறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு, இது நிகழ்ந்தால் இது நிகழ வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. எகிப்துக்கும் கானானுக்கும் இடையில வனாந்தரம் என்று ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சுக்கேன். எகிப்துக்கும் கானானுக்கு ஆண்டவர் பாலம் நேரம் அப்படியே செல்லெடுத்து கொண்டு வைக்கல, வனாந்தரம் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. பேச அதுதான் சொல்றார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் எதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றப்படலாம்.
என் நிமித்தமாக தகப்பனையும் தாயும் சகோதரி மனைவி விட்டவனவனோ அவன் பெற்றுக்கொள்ளும். ஒரு கோபுரத்தை கட்ட ஒருத்தன் மனதா இருந்து அஸ்திவாரம் போட்டதுக்கு பின்னாடி அதை கட்ட முடியாம போனா மற்றவர்கள் எல்லாம் பரியாசம் பண்ணுவார்கள். ஆகவே அவன் அதுக்கு முன்னாடி உட்காந்து செல்லும் செலவை கணக்கு பார்ப்பான். நம்ம கணக்கு பார்க்கிறோமா? ஏன் கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்த்திருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வனாந்தரத்துல மாண்டு போனவர்கள் நமக்கு அடையாளமாக வேதத்துல முன்பாக நிற்கிறாங்க. ஏரோது நமக்கு முன்னாடி நிற்க, தேமா நமக்கு முன்னாடி நிற்கிறான். கற்பாறையான நிலத்தை போன்றவர்கள் இருக்கிறாங்க, பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, சீசர்கள் இல்லைங்களா, சீசர்கள் என்று அப்படி பேர் சொல்லப்பட்ட அந்த போலி சீசர்கள் அவங்க நிற்கிறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துல பார்க்க பின்வாங்கி போனவர். இவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் வேஷத்தை தரித்தவர்கள் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுவது போல தங்களை இனங்காட்டி கொண்டவர்கள். இதுல பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஊழியக்காரனும் இருக்கிறான், ஒரு ராஜாவும் இருக்கிறான். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில ஆகிற செலவை கணக்கு பார்க்காததுனால அவர்கள் எல்லாரும் மாண்டு போய் நரகத்தை சென்றடைந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கவனத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். நமக்கு இந்த நாள் நன்மையான நாள். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்துட்டு இருக்கிறாரு. நம்ம அப்படியெல்லாம் இல்லாம நம்முடைய நிலையை நினைச்சு பார்த்து நம்ம ஆண்டவரிடத்துல வந்து உண்மையை சொல்லி நம்முடைய பலவீனங்களை சொல்லி ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போம்னு சொன்னா ஆண்டவர் எப்பொழுதும் உதவ போதுமானவராக இருக்கிறார். தற்பெருமையோடு இருக்கிறவங்களை ஆண்டவர் பார்க்கறது, தன்னை தாழ்த்திக்கிட்டு வரவங்களை ஆண்டவர் நேசித்து அவங்க நடத்துகிறாருன்னு சொல்றாரு. அதை நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் நினைச்சு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதுன்னு சிந்தித்து பார்த்து ஆண்டவரத்துல வருவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.